வணக்கம். கீழடி தமிழர்களின் ஒரு நாகரிகத்தின் ஒரு பழமையான சாட்சி நமக்கு கிடைத்திருக்கிற கண்கூடான ஒரு அறிவியல் ஆதாரம் என்பதுதான் இந்த கீழடி. கீழடியில் இப்போ என்ன புது அப்டேட் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதில் தமிழர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஒரு நாகரிகத்தை கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விலாவரியான ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழடி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் பார்டரில் இருக்குது. மதுரையிலிருந்தும் போகலாம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இது சிவகங்கை மாவட்டம், மானாமதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். எத்தனையோ கிராமங்கள் இருந்தாலும், பல தொல்லியல் ஆராய்ச்சிகள் நடந்து வந்தாலும், கீழடியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுவரைக்கும் கிடைத்ததிலேயே ரொம்பவும் பழமையான மனிதர்கள் வாழ்ந்ததற்கான, குறிப்பாக தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இங்கே தான் அதிகமாக கிடச்சிருக்கு. குறிப்பாக தங்கம், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சில சிற்பங்கள், ஓவியங்கள், சின்ன சின்ன பொம்மைகள் உள்ளிட்டவை இந்த கீழடியில் தான் நமக்கு முதல்ல அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிருக்கிறது. இதனுடைய எந்த ஒரு தொல்லியல் பொருள் கிடைத்தாலும் அது எந்த வயதை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுவது கார்பன் டேட்டிங் என்ற ஒரு தொழில்நுட்பம். ஒரு பொருள் மண்ணுக்கு அடியில் புதைஞ்சு எத்தனை வருஷமாக அது கரியாக மாறுறதுக்கான டேட்டிங் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்பன் டேட்டிங்கோட ஒரு தொழில்நுட்பம். அப்படி ஒரு கார்பன் டேட்டிங் தொழில்நுட்பம் இந்த கீழடியில் தான் அதிகமான பொருட்கள் இதுவரையும் கிடைச்சிருக்கிறதுல அதிகமான பொருட்கள் கீழடியில் நிறைய இடங்களில் கிடச்சிருந்தாலும் கீழடியில் கொஞ்சம் தொன்மையாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் என்ன புது அப்டேட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நடுவில் உள்ள இந்த கீழடியில் பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்து அங்கே ஒரு நாகரிகம் இருந்ததை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி நீங்கள் நாகரிகம்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே அவங்க வாழ்ந்ததுக்கான குடியிருப்புகள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருந்தாலும் அதை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்லும்போது தான் அது ஒரு தெளிவு கிடைக்கும், அதை உலகமும் ஏற்றுக்கும். அப்படி தான் இந்த கீழடியிலையும் ஒரு சில சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களுடைய மண்டையோடு நமக்கு கீழடி பக்கத்தில் உள்ள கொந்தகை அப்படிங்கிற பகுதியில் ஒரு மண்டையோடானது கிடைத்திருக்கிறது. மண்டையோட்டை எடுத்து சிடி ஸ்கேன் செய்து இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் ஜான் மூஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் இந்த மண்டையோட்டுடைய பகுதிகளை தராங்க. இந்த ஆராய்ச்சியில் யார் ஈடுபடுறாங்க பார்த்தீங்கன்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட இங்கிலாந்தில் உள்ள அந்த லிவர்பூல் ஜான் மூஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்களும் தான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த மண்டை ஓடானது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடிக்கு பக்கத்தில் கொந்தகை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கீழடியிலேருந்து ஒரு 800 மீட்டர் தள்ளி கொந்தகை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த இறுதிச் சடங்குகள் செய்கிற அந்த பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் இந்த மண்டை ஓடைகள் கிடைத்திருக்கிறது. இதனை சிடி ஸ்கேன் எடுத்து பிரிட்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே உள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த மண்டை ஓடு தற்போது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை 3Dயாக அனிமேட் பண்ணியிருக்காங்க. அந்த வரைபடங்கள் தான் 2 நாளாக சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு கவனத்தை ஈர்க்கிற ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த மண்டை ஓடுகளில் என்ன தெரிய வந்திருக்கு, அவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில் இன்னும் ஒரு ஆவலை தூண்டியிருக்கு. 50 வயது, இப்போ 2 மண்டை ஓடுகள் கிடைத்திருக்கிறது. உயிரிழந்தவங்க 2 பேருமே 50 வயதை சேர்ந்தவர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கீழடியில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ ஹைட் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸும் ஈஸியாக பண்ணிட முடியுது. ஆண்கள் 171 சென்டிமீட்டரும், பெண்கள் 158 சென்டிமீட்டர் அளவும், அதாவது தற்போதுள்ள சராசரி இந்தியர்களுடைய உயரத்தில் குறிப்பாக தென்னிந்தியர்கள் எவ்வளோ ஹைட் இருப்பாங்களோ அதே அளவுக்கான ஹைட் தான் கீழடியில் இந்த தகவல்கள் கிடச்சிருக்கு. சரி, இந்த மண்டை ஓட்டை வச்சு இது எத்தனை வருஷம் பழமையானது அப்படிங்கிற டீட்டெயில் கிடச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுல லேட்டஸ்ட்டு 3D டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 80% என்ன அந்த மண்டையோடு எப்படி இருக்குமோ அதை அப்படியே நாங்கள் சித்தரித்து 80% கிடைத்த தகவல்களை அப்படியே நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். கீழ்த்தாடை பகுதி, வாய், மூக்கு உள்ளிட்ட பகுதிகளில் போதுமான அளவுக்கான எலும்புக்கூடுகள் கிடைக்கல. இருந்த போதிலும் அதை ஆர்ட் ஒர்க் மூலமாக 20%, அதாவது இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற படங்களில் 100%ல் 80% முப்பரிமாண
அதிகாரப்பூர்வமான தகவல்களும் 20% வந்து ஆர்ட் ஒர்க், அதாவது அவர்களுடைய 20% கலை வேலைப்பாடுகளை வச்சு இந்த ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த மண்டை ஓடானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ ஏஷியா அப்படிங்கிற ஒரு ஜீனை சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த முகங்கள் தற்போதைய தமிழர்கள், தென்னிந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுடைய முக அமைப்போடு ஒத்துருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு அவர்களுடைய அந்த மண்டை ஓட்டில் இருந்த பல் தேய்மானம், எலும்பு உராய்வு, அப்புறம் வந்து மூட்டு பகுதியில் இருக்கிற புண்கள், இந்த காயங்கள், இதன் அடிப்படையிலையும் இது வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது முதல் செய்தி, கீழடியை பற்றின முதல் செய்தி. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து சென்னை மாநகரத்தில் முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 120 புதிய மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மின்சார பேருந்துகளில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பேருந்தானது பொது போக்குவரத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கம். பொது போக்குவரத்தில் ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் செய்கிற ஒரு முக்கியமான முன்னெடுப்பு பொது போக்குவரத்து. அந்த பொது போக்குவரத்தில் பேருந்துகளை இயக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு எரிபொருள் சேவை, அதாவது எரிபொருள் செலவு அதிகமாகுது. அதே நேரம் வந்து அரசுக்கு வருவாய் குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இந்த சூழலில் தான் வந்து சென்னையில் வந்து ஒரு 1225 இ பஸ், எலக்ட்ரிக் பேருந்துகள் அப்படின்னு சொல்லப்படுற இ பஸ் களமிறக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு எடுக்கிறாங்க. உலக வங்கியில் 1225 பேருந்துகள் வாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரங்களில் ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது, அதே சமயத்தில் செலவை குறைப்பது மற்றும் மாசுபாடு, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது காற்று மாசு. டீசல் வகை பேருந்துகள் இயக்கிறதுனால ஏகப்பட்ட புகை வெளியேறி அது சுற்றுச்சூழலை இன்னும் கேடு ஏற்படுத்துது. இதனால் இ பஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வராங்க. உலக வங்கியோட உதவியோட இந்த பேருந்துகள் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் போடப்படுது. இது யார்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லேலாண்ட் நிறுவனத்தோட கிளை நிறுவனமான ஓம் குளோபல் மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனி கூட டைப் வைக்கிறாங்க. முதல் கட்டமாக மொத்தமாக 1225 பேருந்துகள் வாங்க இருந்தாலும் முதல் கட்டமாக வந்து 625 பேருந்துகள் வாங்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த 625ல் முதல் கட்டமாக சென்னையில் 120 பேருந்துகள், அதாவது மின்சார பேருந்துகள் 120 பேருந்துகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. இன்று ஜூன் 30 தமிழ்நாட்டின் முதல் முறையாக 120 மின்சார பேருந்துகள் சென்னை மாநகரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பேருந்துகள் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 120 பேருந்துகளுமே ஒரு முறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை சர்வசாதாரணமாக பயணிக்கக்கூடியவை. இந்த பேருந்துகளில் அப்படி என்ன மேலும் அத்தியாவசியமான மக்களுக்கு உதவிகரமான சில பொருட்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. பயணிகளுடைய பாதுகாப்பு மற்றும் ஓட்டுநர், நடத்துனர் இவர்களோட பாதுகாப்புக்காக 7 சிசிடிவி கேமரா இருக்குது. பேருந்து பயணிகள் எந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கிற குறித்த தகவல்கள் அந்த பேருந்தில் உள்ள டிஸ்பிளே போர்டில் தெரிவிக்கப்படும். இந்த பேருந்துகள் முதல் முறையாக சென்னையில் உள்ள வியாசர்பாடி பணிமனையிலிருந்து இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 5 பணிமனைகளில் சென்னையில் பணிமனைகளில் நம்ம டிப்போக்கள்னு சொல்லக்கூடிய டிப்போக்கள் 5 டிப்போக்களில் முதல் கட்டமாக இந்த 120 அரசு பேருந்துகள், மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை இந்த 5 பகுதிகளில் இருந்து தான் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த மின்சார பேருந்துகளில் மொத்தமாக வந்து 207 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 40 வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் முதல் கட்டமாக இயங்குது. இது அமலுக்கு வந்ததுன்னா பெரும்பாலான காற்று மாசுபாடு மற்றும் போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மொத்தம் 1225 பேருந்துகளில் 120 தான் இப்போ வந்திருக்கு. 1225ம் களமிறங்கினால் சென்னையில் காற்று மாசு குறையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக மிக முக்கியமான செய்தி, உலகத்திலேயே முதல் முறையாக நடந்த ஒரு அதிசயமான செய்தி. இது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், நீங்கள் வந்து காரை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி, அதுவும் ஆள் யாரும் இல்லாமல் வீட்டுக்கே அந்த கார் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம்தான் இப்போது அமெரிக்காலேயே நடந்திருக்கு. எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர், அவர் வந்து கால் வைத்த அனைத்து இடங்களிலும்
மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து ஒரு பிரபலமான ஒரு மைல்கல்களை எட்டியிருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வாக டெஸ்லா நிறுவனம் பார்க்கப்படுகிறது. டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் அவர் அண்மையில் ஒரு காரை அறிமுகப்படுத்தினார். அது வந்து சீன சந்தைகளுக்கு போட்டியாக மின்சார கார்கள், டெஸ்லா வகை கார்கள், டெஸ்லாவில் ஒய் வகை கார்கள் கொஞ்ச நேரத்திலேயே அதிகமான கிலோமீட்டர், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டாலே அதிக கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த வகை கார்கள் சார்ஜ் போட்டு ஒரு 300-400 கிலோமீட்டர் வரை சர்வசாதாரணமாக பயணிக்கக்கூடியதால் எரிபொருள் செலவும் குறைகிறது, அதே நேரம் காற்று மாசுபாடும் குறைகிறது. இந்த வகை கார்களை அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் சீனா உள்ளிட்ட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே இந்த கார்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. இந்த வகையில் தான் டெஸ்லா ஒய் அப்படிங்கிற ஒரு மாடல் காரை ஒரு கஸ்டமர் டெஸ்லா நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த டெஸ்லா வகை கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்சாஸ் மாகாணத்தில் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து வாடிக்கையாளரோட வீடு வந்து 30 நிமிட பயண தூரத்தில் இருக்குது அந்த வீடு. அவர் ஆர்டர் பண்ண அந்த காரானது முழுக்க முழுக்க தானியங்கி வகையில் ஃபேக்ட்ரியில் ஆரம்பித்து முக்கியமான போக்குவரத்து சிக்னல்கள் வழியாக அந்த பயணியோட வீட்டுக்கே சென்று அவருடைய வீட்டு பார்க்கிங் லாட்லேயே கார் போய் நின்றுச்சு. இதை வந்து டெஸ்லா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துலேயே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க. சிக்னல்களில் மிக சரியாக மனிதர்களைப் போலவே சிவப்பு நிற விளக்குகள் எரிந்தால் சரியான வகையில் அங்கேயே நின்று போக்குவரத்து விதிகளை பின்பற்றி சரியாக வீட்டுக்கு சென்று டெலிவரி செய்யப்பட்டிருக்கிறது. உலகிலேயே இதுவரை ஒரு கார் தானாக ஃபேக்டரியிலிருந்து வீட்டுக்கு சென்றது இதுவே முதல் முறை. இதுக்கு முன்னதாக ஜூன் 23ஆம் தேதி ரோபோ டாக்ஸி அப்படிங்கிற சேவையை டெஸ்லா நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருந்தது. அதற்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. நாம் வந்து இப்போது தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பதில் எந்த வகையான ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அதற்கு சான்றாகவே இந்த மாதிரியான ரோபோ டாக்ஸி மற்றும் தானியங்கி கார்களுடைய செயல்கள் இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. இன்னும் அதிகமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.